புது சாம்சங் போனோட ஸ்பெக்ஸை பார்த்துட்டு வா மச்சான் அப்படின்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சாம்சங் எதிர்பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதாவது பாக்ஸுடைய சைஸை வந்து குறைச்சு சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்க பட்ஜெட் போன்ல. இதான் புதிய சாம்சங் கேலக்ஸி F23. இந்த போனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். நம்ம இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அக்வா ப்ளூ கலர். ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். இதை பத்தி நான் வீடியோ கடைசியில் பேசுறேன். ரீடிங் மெட்டீரியல்ஸ், அடுத்ததா நமக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் போனே வந்திருக்கு. இவ்வளவுதான் பாக்ஸ் வந்து வருது. நோ கேஸ், நோ சார்ஜர். இதான் பிராண்ட் நியூ சாம்சங் கேலக்ஸி F23 பிளாஸ்டிக் பேக்கோட தான் வந்து வருது. டிஸ்பிளே பொறுத்தவரையும் 6.6 இன்ச் ஃபுல் HD 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேயோட வந்து வருது. பட் இது பார்த்தோம் அப்படின்னா TFT டிஸ்பிளே. இதை தவிர டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு சொல்லி வரப்ப இந்த போன் Qualcomm Snapdragon 750G ப்ராசரோட வந்து வருது. LPDDR4X RAM வந்து இருக்கு. UFS ஸ்டோரேஜ். இதை தவிர இந்த போன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜா நீங்க விர்ச்சுவல் ரேமா இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படினாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த போன் வந்து ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு பவர் கூல் டெக்னாலஜி வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வரப்ப Android 12 அடிப்படையாக கொண்டு வந்தா One UI 4.1 தான் இந்த போன் வந்து வருது. இந்த போன்ல 2 வருஷத்துக்கான Android அப்டேட்ஸும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்போம் அப்படிங்கிற போல சாம்சங் சொல்லிருக்காங்க. போன் வரப்ப எக்கச்சக்கமான ப்ளோட்வேரோட தான் வந்து வருது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. இதை தவிர சாம்சங்ல வர நாக் செக்யூரிட்டி, செக்யூர் ஃபோல்டர் எல்லாமே இந்த போன்ல இருந்து இருக்கு. இந்த போன் வந்து ஒரு 5G போன். 12 5G பேண்ட் சப்போர்ட் வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்ப NFC வரைக்கும் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்கு. சாம்சங் பேயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டடா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. இதை தவிர ஃபேஸ் அன்லாக்கும் வந்திருக்கு. சிம் பொறுத்தவரையும் dual SIM பிளஸ் மைக்ரோ SD டெடிகேட்டட் சப்போர்ட் வந்து இந்த போன்ல இருக்கு. அடுத்தது கேமராஸ் 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ வந்து இருக்கு. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம என்விரான்மெண்ட் உடைய நாய்ஸ் வந்து கம்மி பண்ணி நம்ம பேசுறத வந்து ஆம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய வீடியோ கால்ஸ்ல எல்லாம் வந்து கொடுக்கும். நம்மளுடைய பேசுற ஆடியோ வந்து என்ஹான்ஸ்டா கேக்குறதுக்காக அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு சொல்லி வரப்ப 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன போல சார்ஜர் பாக்ஸ்ல வந்து வராது. பட் இந்த சார்ஜர் ரிமூவ் பண்றது வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். பட் இந்த போனோட வந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். அதாவது நம்ம இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்க சார்ஜிங் பிரிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நார்மல் USB to USB-C அந்த சார்ஜிங் பிரிக் தான் நம்மகிட்ட வந்து இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுடைய சார்ஜருடைய அவுட்புட் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா தான் வந்திருக்கும். பட் இவங்க டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துட்டு, அதாவது டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்டு நம்மள வந்து பழைய இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல புதுசு வாங்குங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. இதான் இவங்களுடைய நோக்கத்து மேலேயும் ஒரு சந்தேகத்தை வந்து எனக்கு வந்து எழுப்புது. உங்களுக்கும் இதே சந்தேகம் இருந்துச்சுன்னா அதான் ப்ரோ எனக்கும் புரியல அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கண்டெக்ஸ்ட், டைம் ஸ்டாம்ப் எதுவுமே போடாம வீடியோ புதுசா பாக்குறவங்க டைரக்டா கமெண்ட்ஸை பாக்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பண்ணா வந்திருக்கும். சோ அதான் ப்ரோ எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட் போடுங்க. இந்த போன் 16 மார்ச்ல இருந்து வந்து சேலுக்கு வந்து வருது. 128GB 16,000 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி மாடல் 17,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆக போகுது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம பட்ஜெட் போன்ஸும் வந்து சைஸ் சுருங்கி சார்ஜர் ரிமூவ் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.